நம்ம சட்டியில் வச்சதுனால அந்த சட்டியோட சூட்டில் இன்னமும் குழம்பு வெந்துக்கிட்டே இருக்கு. செய்ய போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி முட்டையை ஒவ்வொன்றா ஊற்றலாம். சரவண பாலாஜி நாட்டுக்கோழி முட்டை எடுத்துட்டு போய் இப்போ உடைச்சு ஊற்றலாம். நாட்டுக்கோழி முட்டை எடுத்துட்டு போய் இப்போ உடைச்சு ஊற்றலாம். உடைச்சு ஊற்றி குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சு ஊற்றி குழம்பு வைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். நாட்டுக்கோழி முட்டை, வீட்டில் அரைச்ச மசாலா, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பொடிசா கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, தக்காளி, 2 தக்காளியை போட்டு அரைச்சி இந்த சட்டியை வச்சு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்து சட்டியை வைக்க போறோம். சுத்தமான நல்லெண்ணெய் ஊத்து ஊத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, பொடிசா நறுக்கின பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு தட்டினது எல்லாமே வாசம் போற அளவு வணக்கலாம். நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வணக்கலாம். பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மசாலா, நல்லா இருக்கு. தக்காளி அரைச்சதை ஊத்திக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்தியாச்சு. கல்லுப்பு, தக்காளி ஊத்தலாம். உடைக்கிறாங்க சரவண பாலாஜி. கொடுங்க இதெல்லாம் சரவண பாலாஜி பாருங்க உடைக்கிறாரு. அஞ்சாவது முட்டையை ஊத்த போறோம். ஊத்தியாச்சு.
இப்போ 5 முட்டையை நம்ம உடச்சி ஊற்றியாச்சு குழம்புல. வெந்துகிட்டு இருக்கு முட்டை. சூப்பராக வேவுது பாருங்கள். இப்போ பாருங்கதா செம்மையாக வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கே. சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டுக்கோழி முட்டை. நார்மல் முட்டை குழம்பே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். முட்டை நல்லா அரைப்பதத்துக்கு வெந்துருச்சு. என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வந்து நம்ம சட்டியில் வச்சதுனால அந்த சட்டியோட சூட்டில் இன்னமும் குழம்பு வெந்துக்கிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது. அதுதான் மண் சட்டியோட வந்து ஸ்பெஷலு. இது பாருங்கதா முட்டையெல்லாம் எப்படி நாட்டுக்கோழி முட்டை எப்படி வெந்து வந்திருக்குன்னு பாருங்கதா. செம்மை. சாப்பாடு போட்டாச்சு. அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி முட்டையை எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு ஊற்றிக்கலாம். செஞ்சாச்சு. இப்போ குழந்தைங்களோட சேர்ந்து சாப்பிட போகிறோம். எல்லாம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா? சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. நாட்டுக்கோழி முட்டை குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நம்ம காரமாகவே வச்சோம். செம்ம டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களே இதேமாரி செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க.